இப்படி பொதுவா சொன்னா எப்படிமா? நானும் ஒரு பெண். பழைய பட டைட்டில் நல்ல படமாச்சே. நல்லா போச்சே. அதுல ஒரு பாட்டு வருமே. 5-6 பாட்டு வரும். சும்மா இருக்கிறீங்களா? நானும் ஒரு பெண் தானே. நடிகை காதலனுடன் தப்பி ஓட்டம் அப்படின்னு பேப்பர்ல செய்தி வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வெளியே சொல்லிக்கலாம். மீரா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னப்பா அவ்வளவு அவசரம்? பால் காய வேண்டாமா? டிகாஷன் இறங்க வேண்டாமா? சக்கரை போட வேண்டாமா? ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க முடியாதா? அப்படி வெடிக்கிற தலையா இருந்தா வெடிச்சிட்டு போட்டோம். அப்படி ஒரு தலையே இந்த வீட்டுக்கு தேவையில்லை. காபி சாப்பிடாதனால தலை வெடிக்கும் நான் சொல்ல வரல. பேப்பர்ல ஒரு விஷயம் வந்திருக்கு, எனக்கு புரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு 1/2 மணி நேரமா அவஸ்தைப்படுறேன், முடியல. என்ன அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஏதாவது குறுக்கெழுத்து போட்டியா? இல்ல கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாம திண்டாடுறாங்களா? அது இல்லம்மா, படிக்கிறேன் கேளு. குத்தாட்டம் போடுவதில் வல்லவரான அந்த நடிகைக்கு 4 வயதில் ஒரு மகன் இருக்கிறானாம். ஆனாலும் அவள் தன்னை இன்னும் சின்ன பெண்ணாகவே காட்டிக்கொள்கிறாளாம். பையன் ஒரு நாள் அம்மாவை தேடி செட்டுக்கு வந்து விடவே நடிகையின் குட்டு அம்பலமாகிவிட்டது. யூனிட்டில் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம். இதான் புரியலையா? ஆமாம்மா, அந்த நடிகை யாரு யாரு யோசிச்ச மண்டியே வெடிச்சிடும் போல இருக்கு. இப்பதான் எல்லாரும் குத்தாட்டம் போடுறாங்களே. நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு ஜெனரல் நாலேஜ் தானம்மா. ஒண்ணு பூடகமா அவ ஊர் பேரையாவது போட்டிருக்கலாம், இல்ல அவ நடிச்ச படத்து பேரையாவது கோடி காட்டிருக்கலாம். தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? பத்திரிக்கையில 20 புள்ளிகளை வச்சு முடிந்தால் வரைந்து பாருங்கள்னு போட்டா உடனே நாம பென்சில் எடுத்து வரைய ட்ரை பண்ணல. அதே மாதிரிதான் இது, ஒரு கியூரியாசிட்டி. இது கியூரியாசிட்டி இல்ல, வம்பாசிட்டி. ஏப்பா ஏதோ பேப்பரை படிச்சோமா, விலைவாசியை தெரிஞ்சுக்கிட்டோமா, நாட்டு நடப்பா புரிஞ்சுக்கிட்டோமான்னு இல்லாம நடிகை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நரச்சதலையை வச்சு இப்படி அலையறீங்க. சரி, இதுவாது யாருன்னு தெரியுதா பாரு. ஆனா நடிகர் ஆவண்ணா நடிகையுடன் சுத்துவதை விட்டுவிட்டு ஈனா நடிகையுடன் சுத்துவது ஈயண்ணா நடிகைக்கு பிடிக்காது. நாளையில இருந்து இந்த வீட்டுல பேப்பர் வாங்குறத நிப்பாட்டுறேன். அவங்க சுத்துறது தப்பு இல்ல, அத படிக்கிறது தப்பா? மா மா சார். யாருப்பா? வணக்கம்மா. வணக்கம். இங்க பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் பார்க்கணுமா? ஐயோ என்னால அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா, உங்களை ஷூட்டிங் பார்க்க கூப்பிடலம்மா. எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். குடிக்க தண்ணி வேணுமா? இல்லம்மா, அங்க அடிப்பம்பு இருக்கு, அடிச்சு குடிச்சிட்டு போங்க. என்ன கொஞ்சம் அழுக்க வரும். அது இல்லம்மா, ஹீரோயின் மேடம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அங்க இடம் இல்ல, ரோட்ல சீன் எடுக்கிறாங்க. அதனால உங்க வீட்ல கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப் போட்டு போயிடுவாங்க. சரி, நீங்க யாரு? அந்த அம்மாவோட மேக்கப் மேன் தான். ஓ, ஹீரோயின் பேர் என்னங்க? குல்கா கட்டாரியா. பாம்பே பொண்ணா? ஆமாமா. சரி சரி, சட்டு புட்டுன்னு வந்து மேக்கப் போட்டுட்டு போயிடுங்க. வந்த இடத்துல ஸ்டிக்கர் எடுத்து செவுத்துல ஒட்ட வைக்கிறது, கண்ட இடத்துல பாக்க துப்புறது, லிப்ஸ்டிக் செவுத்துல தேய்ச்சி வைக்கிறதுல இருக்க கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டோமா, நாங்க ரொம்ப டீசென்ட். கூட்டு வந்துட்டுங்களா? ஒரு 5 நிமிஷம். சரி சரி. யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருந்த? பக்கத்துல எங்கேயோ ஷூட்டிங் நடக்குதாம்பா. அந்த ஹீரோயினுக்கு மேக்கப் போடுறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இல்ல, நம்ம வீட்ல பண்ணிக்கிட்டுமான்னு அந்த மேக்கப் மேன் வந்து பர்மிஷன் கேட்டாம்பா. சரின்னு வர சொல்லிட்டேன். என்ன வீடா இல்ல சத்திரமா கண்டவங்க வந்து மேக்கப் போட்டுக்கிறதுக்கு? ஹீரோயின் யாரு? வாங்க மேடம், இந்த வீடு தான். உள்ள வாங்க மேடம். இந்த வீட்ல ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கேட்டிருக்கேன், அதுக்குள்ள ரெடி ஆயிடுங்க. பார்த்து தண்ணி மேடம், இந்த பக்கம் வாங்க. மா மா மேடம் மேடம் வாங்க வாங்க. எங்கப்பா ஹீரோயினை காணோம், நீங்களும் ஹேர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. மேடம், இவங்க தான் குல்கா கட்டாரியா. குல்கா கட்டாரியாவா? சினிமாவில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கீங்க, நேர பார்த்தா வேற மாதிரி இருக்கீங்க. கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணா கூட நீங்க ஹீரோயின் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க மேக்கப் பண்ண பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, உள்ள போலாங்களா? வாங்களே. வாங்க வாங்க. பாத்து
இதோ வாங்க. உட்காருங்கம்மா. நீங்களும் உட்காருங்க. மேடம் இருக்காங்க. ஓ நீங்க பாம்பே பொண்ணா இருந்தாலும் தமிழ் ரொம்ப அழகா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேம் ஆக்சுவலா என் பேர் வந்து செவந்தி மேம். சொந்த ஊர் வந்து ஐயாவாடி. அப்பா சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிசினஸ் பண்றாரு? சாத்தூர் மிளகாய சாக்குல கட்டி சந்தைக்கு அனுப்புற வியாபாரம் தான். அதான் நீங்க வரும்போதே மிளகா வாடை அடிக்குது. ஏங்க செவ்வந்தின்ற பேரே நல்லா தானே இருக்கு. அது என்ன குல்கா கட்டாரியான்னு வச்சிருக்கீங்க? ஓஹோ, நியூமராலஜிக்காக மாத்தி வச்சிருக்கீங்களா? இல்ல தமிழ் தெரிஞ்ச பொண்ணுக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நானும் செவ்வந்திங்கிற பேர்ல ட்ரை பண்ணேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. குல்கா கட்டாரியன் பேரை மாத்தினேன். ஏதோ மும்பை பொண்ணுன்னு நினைச்சு ப்ரொடியூசரா வந்து குவியறாங்க. இந்த சின்ன வயசுலயே இண்டஸ்ட்ரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ஓஹோஹோன்னு வருவே. யாப்பா என்ன பாம்பே பொண்ணுன்னு சொன்னா? அம்மா தான் அடக்கி வச்சுக்க சொன்னாங்க. ஏங்க இதான் உங்களுக்கு முதல் படங்களா? நான் 20 படம் நடிச்சிருக்கேன். ஓ 20 படமா? நாங்க ஒரு படம் கூட பார்த்ததே இல்லையே. ஒளிஞ்சு போவது சனின்னு டிவில கூட உங்க படத்தை காட்டுறது இல்லையே. இன்னும் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஏன்? ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்சுவலா ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் சண்டை. ரெண்டாவது படத்துல ஹீரோக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை. மூணாவது படத்துல ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் சண்டை. போதும். இதுல 10 அதுல 10 அவ்வளவுதானே. சரி சரி, டைரக்டர் வரதுக்குள்ள நீங்க மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுங்கம்மா. ஆர்டிஸ்டுக்கு ஏசி வண்டி எல்லாம் கொடுப்பாங்களே. அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியில இருந்து கத்தினா கூட வெளியில வரவே மாட்டீங்களே. அந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கலையா? நீங்க என்ன அந்த ரேஞ்சுக்கு வளரலையா? கொடுத்தாங்க, மேடம் தான் வேணான்ட்டாங்க. ஏன்? அம்மாக்கு ஏசி ஒத்துக்காதா? சைனஸா? உள்ள ரகசிய கேமரா இருக்குமோன்னு அம்மா பயப்படுறாங்க. கரெக்ட். நடிகைங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அம்மா மேக்கப் எங்கம்மா போடணும்? மூஞ்சில தானே போடுவீங்க. எந்த ரூம்லம்மா போடணும்? அத கேக்குறீங்களா? அந்த கடைசி ரூம்ல இருக்குங்க. வாங்க மேடம். ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி சரி. வாங்க வாங்க வாங்க. ஒரு சினிமா படத்தை 50 ரூபா கொடுத்து பார்த்துட்டு எல்லாரும் அந்த படம் குப்பைன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேரு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லப்பா? ஹோட்டல்ல சட்னியில உப்பு அதிகமா இருந்தா திட்டுறோம். விடிகாலையில 3 மணிக்கே எழுந்து அவன் சட்னி அரைக்கிறானேன்னு கவலைப்படுறமா? சரி சரி, அந்த பொண்ணு ரூம் வாசல்ல போய் மருங்கிட்டு நிக்காம மலமலன்னு வேலையை பாருங்க. ஏமா அந்த பொண்ணு ஒரு படத்துக்கு 1 கோடி வாங்குமா? அடுத்தவங்கள மாதிரி உழைக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆனா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்ற பத்தி பொறாமப்படாதீங்க. பேப்பர்ல போட்டு கேட்டேன், தெரியலன்னா விட வேண்டியதானே. இதுக்கு போய் பிரமாதமா அலட்டிக்கிற. அந்த பொண்ணு ரூமுக்கு போய் மேக்கப் போடுறத பார்க்கலாம். தள்ளுங்க சார். இல்ல என்னையா அதுக்குள்ள மேக்கப் போட்டு முடிச்சிட்டியா? இவ்வளவு ஃப்ரீயா நடந்துகிட்டு இருக்க. பயங்கர ஸ்பீடியா நீ. சார் அம்மா வந்து இருந்து ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க சார். ஏன்? படத்தோட கதையை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டியா? என்னையா நீ மேக்கப் போடும்போது படத்தோட கதை அவங்க மைண்டுக்கே வராதபடியில மேக்கப் போடணும். நல்லா மேக்கப் போடுற, ஆனா இங்கதான் தெரிய மாட்டேங்குது. இல்ல சார், என்னன்னே சொல்லாம அழுகுறாங்க. சரி, மீராவை அழைச்சுக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நானும் வரேன் சார். உன்னை பார்த்தா தானே அவ அழறா, அப்புறம் எதுக்கு நீ வர? இல்ல சார், இது வேற ஏதோ மேட்ரு. கண்ணாடியில மேக்கப் இல்லாத தம் முகத்தை அவளே பாத்துக்கிட்டாளா? சில சமயம் ஆர்டிஸ்ட் தான் இப்படி அப்செட் ஆறது உண்டு. சரி வா. ஏமா ரெடி ஆகாம அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. இப்படி பொதுவா சொன்னா எப்படிமா? நானும் ஒரு பெண். பழைய பட டைட்டில் நல்ல படமாச்சே. நல்லா போச்சே. அதுல ஒரு பாட்டு வருமே. 5-6 பாட்டு வரும். சும்மா இருக்கிறீங்களா? நானும் ஒரு பெண் தானே. எனக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குன்னு யாராவது நினைச்சு பாக்குறாங்களா? 24 மணி நேரம் நான் உழைச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வேணும். யாருக்கு? எங்க அப்பா அம்மாவுக்கு. அப்போ உனக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் தகராறு, அப்படிதானே? என்ன பணம் சம்பாதிக்கிற மிஷினா தான் நினைக்கிறாங்க. அவங்க பொண்ண நினைக்கவே இல்ல. தெலுங்கு தமிழ்னு சொல்லி சரமாரியா டேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க.
2 நாள் லீவ் கிடைச்சா கூட டிவி டான்ஸ் ப்ரோக்ராம்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. சரிம்மா, ஒரு 5 வருஷம் நடிச்சு சம்பாரிச்சிட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. அப்புறம் உன்னை யார் என்ன செய்ய முடியும்? ஆகாஷ்னு ஒரு பையனை நான் 1 வருஷமா லவ் பண்றேன். அதான் விஷயமா? அதே பையனை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு உங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. நீ எதிர்பார்க்கல, அதான் அழற. அப்படித்தானே? இல்ல, இப்ப அவனை பார்க்க கூடாது, அவன் கூட பேச கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட வருமானம் போயிடும்ல. ஏன் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு நான் அவங்களுக்காக உழைக்கணுமா? நியாயமான கேள்வி. உன் நிலைமையில இருக்கிற எந்த பொண்ணும் இப்படித்தான் கேட்கும். இதுக்காக வாழற உங்க அப்பா அம்மா சம்மதிக்க வச்சுட்டு அந்த பையனையே கட்டிக்கோ. இப்ப அதுவும் முடியாது. எங்க அப்பாவுக்கு அவனை பிடிக்காததுனால காரை கொண்டு போய் அவன் மேல மோதிட்டாரு. அவனுக்கு சுயநினைவு போயிருச்சு. இப்ப அவன் என்ன யாருன்னு கேக்குறான். ஆடா பாவமே, நீ என்னமா செய்ய போற? மனச கல்லாக்கிக்கிட்டு ஆகாஷோட தம்பி சுரேஷ 6 மாசமா லவ் பண்றேன். எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சணும்னு பிடிவாதமா இருக்கியே. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அது தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா காரை சர்வீஸ்க்கு விட்டுட்டு டெய்லி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. ஓய மாட்டான் போல இருக்க உங்க அப்பன். ஏமா, நீயும் ஆகாஷ் இல்லனா சுரேஷ், சுரேஷ் இல்லனா ரமேஷ்னு போனீனா அது ஒரு நியாயமான லவ்வா இல்லையே? எனக்கு நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும் தான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். பாருங்க, மத்தபடி எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது. சார், மேடம் சில சமயம் எதுவுமே பேசாம உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. பாக்குற எனக்கே மனசு பாரமாயிடு சார். உண்டுடா, உண்டு. இந்த மாசம் உனக்கு சம்பளம் உண்டுடா. பத்தாததுக்கு பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் நான் அவரோட துபாய் போனேன், இவரோட லண்டன் போனேன்னு கிசெல்லாம் எழுதுறாங்க. என் நிம்மதியே போச்சு. அம்மா, பத்திரிக்கை வாங்கி படிக்கிறவங்க ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் எழுதுறது. நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. சரி சரிம்மா, நீ கண்ணை தொடச்சிட்டு மேக்கப் போட்டு ரெடியாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஆமா இருக்காங்க. மேடம். நீங்க வாங்க. மேடம், 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 அம்மா, ஐயா, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அம்மா, குல்கா கட்டாரியா நமக்கெல்லாம் கும்கா குத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. எப்படி? பாத்ரூம் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிட்டாங்க. நீங்க சமய மாட்டீங்க. யோ படுபாவி, அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு நாங்க இதுக்கே மாட்றோம். உங்க வீட்ல இருந்து தானே ஓடி இருக்காங்க. நீயே எங்களை போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. மீரா, இதெல்லாம் ஒன்னாலதான் வந்தது. சார், அந்த சுரேஷ் வேற 1 வாரமா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து சுத்திட்டே இருந்தான். என்ன உயிரோட பாக்கணும்னா என்னோட ஓடி வந்துருன்னு மேடம் அப்படி டார்ச்சர் பண்ணான். அதனாலதான் சார் ஓடிட்டாங்க. அட படுபாவி, 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 எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு எதுக்குடா எங்க வீட்டை கூட்டிட்டு வந்த? இப்ப எங்களுக்கு எங்க வீட்டுக்குள்ளடா கெட்ட பேரு. தெருவா அலைஞ்சு ஒரு பினான்சியரை தேடி கண்டுபிடிச்சு படத்த ஆரம்பிச்ச. இப்படி ஹீரோயினை ஓட விட்டு என் டைரக்ஷன் சான்ஸையே கெடுத்துட்டீங்களே. ஏன் சார், இவருக்கு பதில் அவர்னு போட்டு படத்தை முடிக்க முடியாதா? ஐயா, எனக்கே ஐடியா குடுக்கறியா? நீ 1000 பேருக்கு ஐடியா கொடுப்பேன் நானு. ஜாக்கிரதை. இல்ல, அந்த பொண்ணு இப்படி ஒரு எண்ணத்துலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நாங்க உள்ளே சேர்த்தி இருக்க மாட்டோம். சும்மா இருங்கம்மா. பாதிக்கப்பட்டது நானும் தாங்க. பேட்டா எனக்கு டாடா காமிச்சிட்டு போயிடுச்சு. ஏங்க, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே புடிச்சு கொடுத்துருவாங்களே. எனக்கு நீங்க ஐடியா குடுக்குறீங்களா? போலீஸ் அது இதுன்னு போனா அனாவசியமா பப்ளிசிட்டி ஆகும். பினான்சியர் எல்லாம் போய் பதுங்கிடுவாங்க. படம் பாதியில நின்னுடும். ஏற்கனவே 8000 அடி எடுத்தாச்சு. என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? சார், அந்த எடுத்த 8000 அடி படத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காமிங்களே. அவங்க எப்படியும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. உங்க பிரச்சனையும் தீர்ந்துரும், பைனான்சியலையும் தப்பிச்சிருவாரு. எனக்கே ஐடியா குடுக்குறீங்களா? நான் 1000 பேருக்கு ஐடியா குடுக்குறவன் தெரியும்ல.
பாருங்க, இப்போதைக்கு இந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம். நடிகை காதலனுடன் தப்பி ஓட்டம் அப்படின்னு பேப்பர்ல செய்தி வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த வெளிய சொல்லிக்கலாம். என்ன சார், பட்டுன்னு படத்தை முடிச்சா ஓகே. நீங்க ஜவ்வு மாதிரி இழுத்தீங்கன்னா ஜனங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் சார், ஹீரோயினுக்கு பதிலா யார போட்டு எப்படி படத்தை முடிக்க போறீங்க அப்படின்னு மீரா கேட்கணும்னு ஆசைப்படுது. ரெடி? இவங்க தான் என் படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்க. என் பொண்ணு நடிக்கலாம் மாட்டா, வேணும்னா நான் நடிக்கிறேன். ரொம்ப மறந்து பிடிக்காதீங்க. அப்புறம் அந்த நடிகை ஓடி போறதுக்கு காரணம் நீங்க தானே நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன சார் பேசுறீங்க? உங்க ஹீரோயின் சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு நடிச்ச இடத்துல நான் எப்படி? கவலைப்படாதீங்க, 20 வருடங்களுக்கு பிறகுன்னு ஒரு கார்டை போட்டுட்டு கதையை உங்க மேல கொண்டு போயிடலாம். அதுக்கு பதிலா 50 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு ஒரு கார்டை போட்டுட்டு ஹீரோயின் சமாதியிலேயே ஷாட்டை வச்சிடலாமே. ஏயா, எனக்கே ஐடியா குடுக்குறியா? எனக்கே நீ ஐடியா குடுக்குறியா? தெரியும், நீங்க 1000 பேருக்கு ஐடியா கொடுத்திருக்கீங்க. அப்பா நான் நடிக்க மாட்டேன்ப்பா. இப்படி வாயா. இந்த பாருங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க நடிச்சே ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க புழல் ஜெயில, உங்க அப்பா வேலூர் ஜெயில. அப்புறம் பேப்பரா நியூஸ் வெளியில வரும். வெளியில தலை காட்ட முடியாது, மான மரியாதை போயிடும். தெரிஞ்சுக்கங்க. அப்பா, யாருக்கோ உதவி செய்ய போய் நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்ப்பா. சார், மேடம் சூப்பரா ஆக்ட் பண்ணுவாங்க சார். நீங்க நினைக்கிற ரோலுக்கு கரெக்டா சூட் ஆவாங்க சார். சரிடா சரி, நீதான் மேக்கப். தேங்க்யூ சார். இத பாருங்க, நாளையில இருந்து தொடர்ந்து ஷூட்டிங். காலையில கார் வரும், ரெடியா இருங்க. சார் சார், சார் பண்றேன். கொஞ்சம் உள்ள வாங்க. இல்லம்மா ரொம்ப அவுட்மா, மறுபடியும் வாங்க. இல்லம்மா பிரேம் அவுட் போமா, பிரேம் அவுட் போங்க. இப்போ மெல்ல போவாங்க. கவர் ஆகுது பாருங்க. மேடம் ஜூஸ். இப்ப என்ன ஷூட்டிங் ஐயா? சும்மா எதுக்கு டச் பண்ணிட்டு இருக்காப்பா? அடிக்கடி டச் அப் பண்ணலன்னா டச் விட்டுரு மேடம். மீரா மீரா, பேப்பர் பாத்தியா? என்ன, திருப்பதியில போய் அந்த பொண்ணு கும்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்ல, உன்னை பத்தி இதுல கிசுகிசு வந்திருக்கு. அப்படியா? என்ன பத்தியா? படிங்க பார்க்கலாம். மீவில் ஆரம்பித்து ராவில் முடியும் நடிகைக்கும் ஆவக்காய் ஊறுகாய் நடிகருக்கும் நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இருவரும் சேர்ந்தே ஊர் சுத்துகிறார்கள். இன்னொரு கிசுகிசு,
தனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு விருந்து வைத்து அசத்திருக்கிறாள் மீவில் ஆரம்பித்து புள்ளி 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 ராவில் முடியும் நடிகை. ஏப்பா ஒரு வாரமா நான் இங்கதானே நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சார் அம்மாவை பத்தி தப்பா எழுதிருக்காங்க சார். இத சும்மா விடக்கூடாது. இந்த பத்திரிக்கை மேல மான நஷ்ட வழக்கு போடணும். அட விடுங்கப்பா, இதெல்லாம் படிச்சுட்டு ஜனங்க மறந்துடுவாங்க. நடிகையும் ஒரு பொண்ணுதான்னு இவங்க எல்லாம் நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் எழுதுவாங்களா? முதல்ல நீங்க எப்படி நினைச்சீங்களா? பத்திரிக்கையில கிசுகிசு வந்தா போதும், அது யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாரஸ்யமா அலைஞ்சிங்களா? அதுவே இப்ப உங்க பொண்ணுன்னு உடனே துடிக்கிறீங்களா? பேப்பரை தூக்கி போட்டு வேற வேலையை பாருங்கப்பா. பாத்தீங்களா, அடுத்தவங்கள பத்தி வர்ற கிசுகிசுவ ஆர்வமா படிக்கிறவங்க அதே தன்னை சேர்ந்தவங்கள பத்தி வரும்போது பதறி போயிடுறாங்க. கிசுகிசுன்ற பேர்ல வதந்திய பரப்பி விட்டுட்டு யார் வாழ்க்கை யாரும் கெடுக்க கூடாதுங்க. என்ன நான் சொல்றது சரியா? Savashmira, Savashmira.